உனக்கு இது தெரியுமா? நம்ம ஸ்கூல் லைஃப்பில் நம்ம எடுத்த மார்க்கை விட அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜை விட இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப், ஒன் சைட் லவ், ப்ளே கிரவுண்ட், இன்னும் நிறைய குட்டி குட்டி மூமெண்ட்ஸ். நமக்கு தெரியாமையே டெய்லியும் ஸ்கூல் போகிறதுக்கு ரீசனாக இருந்தது இது மட்டும்தான். மார்னிங் வந்ததும் டே மச்சி அப்படின்னு ஷோல்டரில் செல்லமாக அடிக்கிற ஃப்ரெண்டு, லஞ்ச் டைமில் பசிக்கலனாலும் ஃபோர்ஸ் பண்ணியாச்சும் ஃபுட்டை ஷேர் பண்ணுற கேங்கு, பிடி பீரியட் வந்துட்டால் போதும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்துற அந்த சத்தம், கிளாஸ் நடக்கும்போது லாஸ்ட் பெஞ்சில் மட்டும் எப்போவுமே ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். கிளாஸ் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்கும்போது நமக்கு பிடிச்ச ஒரு பர்டிகுலர் ஃபேஸை மட்டும் பார்க்கணுன்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த மொமெண்ட், அந்த ஃபீலிங். அவங்க ஒரு நாள் லீவ் போட்டால் போதும் மொத்த ஸ்கூலே எம்டியான மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் அந்த ஏஜில் இதெல்லாம் டெம்பரவரின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் புரியுது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த வராண்டாவில் நம்ம ஒன்றா சேர்ந்து நடந்தது, அந்த இன்னசென்ட்டான ஐ கான்டாக்ட், ஆனுவல் டே மெமரிஸ், ஃபேர்வெல் டே அன்னைக்கு நம்ம இன்வைட் பண்ணாமையே வந்த அந்த கண்ணீர். இப்போ தான் புரியுது அது எல்லாமே நம்ம லைஃபோட பியூரஸ்ட் ஹாப்பினஸ்னு. இப்போ எல்லாருமே பிஸி ஆகிட்டாங்க, எல்லாருக்கும் வேறு வேறு லைஃப். சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் காணாமையே போயிட்டாங்க, சில லவ் கடைசி வரைக்கும் ஒன்றா சேரவே இல்லை. நம்மக்கிட்ட இருந்த வேல்யூபிளான மொமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ வெறும் ஸ்டோரியாக மட்டும்தான் இருக்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஸ்கூல் ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது மனசு மட்டும் ஓடி போய் கேட் கிட்ட நின்றுட்டு ஒரு குழந்த மாதிரி அடம் பிடிக்குது. ஏன் தெரியுமா? நம்ம லைஃப்லேயே உண்மையாக சந்தோஷமாக இருந்த கடைசி மொமெண்ட்ஸ் அது மட்டும்தான்.